மேலே வாங்கலை. நீ எதுக்கே ஊரில் உள்ளவங்களாம் அம்பிட்ட வரைக்கும் வாங்கன்னு சொல்லி கொடுக்குற. நீ வீடு கட்டுறதுக்கு பதிலாக வீட்டில் பணம் போடுறதுக்கு பதிலாக பிளாட் வாங்கி போடுறதுக்கு பதிலாக நிலமாக வாங்கி போடுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான எதிர்கேள்வி தான். என்னை நோக்கிய ஒரு நியாயமான எதிர்கேள்வி. அதுக்கு தலைவணங்கி பதில் சொல்லணும் தான். நம்ம 1.25 ஏக்கருங்கிறது என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற நிலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானே அதை அறுவடை பண்ணிடுவேன். இப்போ ஆள் இல்லைன்னா நானே நடவு நட்டுருவேன். நானே அதில் விளையிற காய்கறிகள் எல்லாத்தையும் அறுத்துருவேன். இது வந்து நான் வந்து யாரையும் ஆள் சார்ந்து இல்லாமல் செய்கிறாள். 3 ஏக்கர் வரைக்கும் கூட நானே நட்டு அறுத்து பார்த்துருக்குறேன். அறுத்து கட்டி அடித்து பார்த்துருக்குறேன். 1.5 மாதம் அடிச்சிருக்காங்க. சும்மா இன்னும் ஒரு நாளில் நினச்சிக்காதீங்க. 1.5 மாதம் அடிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும், அதாவது சோறு திங்காமலாம் நினச்சிக்காதீங்க. அப்படியே காலையில் 8 மணி நேரம்லாம் இல்லை, முடிகிறப்ப அடிப்பான், முடியலன்னா அப்படியே கிடக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஓய்வாக வேலை செய்யணும் அப்படின்னு 3 ஏக்கரை நான் ஒன்றியுமே அடிச்சிருக்கேன். அடித்து பார்த்துட்டு தான் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம் வெளியில். ஒன்றும் சும்மாலாம் வரல. இப்போ என்ன தோணுதுன்னா, 1.25 ஏக்கருங்கிறது என் குடும்பத்துக்கு மோர் தென் எனஃப். அதாவது என் குடும்பத்துக்கே தேவையான தானியத்தை விட விளைபொருட்களை விட அதிகமாக விளையுது. நான் வந்து 20, 40 மூட்டைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 மூட்டையெல்லாம் நாங்கள் சாப்பிட முடியாது. குறைச்சலாக 1.25 ஏக்கரில் விளையிறத 40 மூட்டை நெல் விளையுது 2 தடவையில்னு சொன்னீங்கன்னா, அந்த 40 மூட்டை நெல்லை வந்து சாப்பிட முடியாது. அது 50 மூட்டை விளையும், 60 மூட்டை விளையும். இதுவே அதிகம் எங்களுக்கு. அப்புறம் இப்போ நான் 5 ஏக்கர் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க. 5 ஏக்கரை கண்டிப்பாக நான் திங்க முடியாது. 1.25 ஏக்கரில் விளையிறதே என் குடும்பம் திங்க முடியல. 5 ஏக்கரில் விளையிறது திங்க முடியுமா? அப்போ நான் இது திங்கிறதுக்கு ஆள் தயார் பண்ணணும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், என்னை விட மிகச்சிறந்த தரத்தில் பொருளே உருவாக்க முடியாது. உலகத்திலேயே ஆக சிறந்த தரத்தோட பொருளை நான் உருவாக்கிட்டேன்னா எல்லாரும் எனக்கு அடிமை தான். அப்போ அந்த மாதிரி பொருளை உருவாக்குறது எப்படின்னு கற்றுக்கிறேன். இப்போவும் நம்ம தேங்காய் வந்து கர்நாடகா வரைக்கும் போகுது. ஏன்னா மேலே ஒரு இந்த சொரிகொண்ட காயெல்லாம் இருக்குது பாருங்க, சோரியாசிஸ் நோய் மாதிரி இருக்கும் தேங்காயில் வந்து. ஈரியோஃபைட்டு சிலந்தி தாக்குதல்மாங்க. அதெல்லாம் நம்ம தேங்காய்க்கு வரவே வராது. அதே மாதிரி டேஸ்ட்டு ஒன்றும் இல்லை, சொன்னால் நம்புங்க. உண்மையிலேயே உயிரோடு இருக்கார் சின்னசாமி ஐயா. இளநியை வெட்டி கொடுத்து அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு 550 தென்னம்பிள்ளை வாங்கிட்டு போனார் பாருங்க. இளநியை வெட்டி கொடுத்து ஏமாற்றி 550 தேங்காயை முளைக்க வச்சு தென்னம்பிள்ளைன்னு விற்றுட்டேன். அந்த சுவையை உருவாக்க தெரியுது எனக்கு. ஒரு காய்கறியில் மிக உயர்ந்த அளவுக்கு சுவையை உருவாக்குறது எப்படி. தாமரை தோட்டத்துக்கு மாந்தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சக்கூடாதுன்னு இப்போ இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது 10/7/2025. 9 வருஷம் ஆகுது தண்ணி பாய்ச்சி. 9/7/2025 இன்றைக்கி 10 வருஷம். முதல்ல நான் போனதும் மாந்தோப்புக்கு தண்ணி பாய்ச்சல டியூப்பை பிடுங்கினது தான் வேலை. அல்லாட்டா சுவை போயிடும். தண்ணி நிறையா இருந்ததுன்னா மாம்பழத்தில் சுவை குறையும். மாம்பழத்தோட சாறு இருக்க தான் சுவை. முதல்ல நீ மண்ணுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு இருக்குது. மண்ணில் இருந்தால் தாடி செடி தண்ணி குடிக்குது. அப்போ சுவையும் தரத்தையும் உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்கிட்டேன். 1.25 ஏக்கரில் நான் உருவாக்கிட்டேன்னா இன்றைக்கி வரைக்கும் வாங்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, என்கிட்ட அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க. பூங்கார அரிசி, சர்க்கரை நோய் இருக்குது, சாப்பிடும்போது நல்லா இருக்காங்க. அப்புறம் திருப்பி என்கிட்ட கொஞ்சம் தானே நாளாக வச்சுருக்கேன் ஆகிட்டு திருப்பி பூங்கார அரிசி வேணும்னு கேட்குறாங்க. கூட்டு பண்ணையில் 25 ஏக்கரில் விளைஞ்சி கிடக்கு. அதுலேருந்து ஒரு அரிசி வாங்கி தரோம். அதுவும் மழை நீர்லேயே விளைஞ்சது தாங்க. ஆனால் 2 வருஷம் ஆகுது. அதாவது 2024-25 2 வருஷத்தில் விளைஞ்சது. இந்த வருஷம் விளைஞ்சது 2 வருஷம் தான். அந்த மண் பழக்கப்பட்டிருக்கு. அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு எங்கேருந்து வந்ததுனால அரிசி தெரியாது. முதல்ல கொடுத்தது ஞானப்பிரகாச நிலத்தில் விளைஞ்சது, 2வது கொடுக்கறது கூட்டு பண்ணையில் விளைஞ்சது. 2மே பூங்கார் தான். ஆனால் 2வது தடவை சாப்பிடும்போது இது ஒன்றும் அவ்வளவு சரியில்லையே அப்படிங்கிறாங்க. இது உண்மையாக நடக்குது. அப்போ தான் வாங்கி கொடுத்தவர் சொல்கிறாரு, ஐயாவோட நிலம் 45 வருஷத்துக்கு மேலே 50 வருஷத்துக்கு மேலே தயாராகிட்டு இருக்கு தானாகவே விளையிறதுக்கு. கூட்டு பண்ணனால 2 வருஷம்தான் ஆகுது. ஏன்னா சீமக்கருவேல் காட்டை ஒழிச்சு அங்கே நெல்லை உருவாக்கிட்டுமோ. இது 2 வருஷம்தான் அது சீனியாரிட்டி. அதோட எக்ஸ்பீரியன்ஸு அதோட மருத்துவ பண்பெல்லாம் 2 வருஷமாக தான் அது தயாராகிட்டு இருக்கு. நாளாக தான் வரும். இப்போது சுவையையும் தரத்தையும் உருவாக்குறது எப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். இப்போ 5 ஏக்கருக்கு ஆளும் ரெடி ஆகிட்டு இப்போ என்ன ஆகுது, நீ பாட்டு அறுத்து விற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதானே. 5 ஏக்கரில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும்லன்னா அதுவே ஒரு வேலைங்க. 5 ஏக்கர் நீங்கள் அறுக்கணும், ஆள் கிடைக்கிறாங்க, விற்கிறாங்க, பணம் கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட ஆள் இருக்காங்க, பணமும் கொடுக்குறாங்க. ஆனாலும் அது ஒரு வேலை, புரிஞ்சுக்கோங்க. 5 ஏக்கர் வாங்கினா 5 ஏக்கரை விதைக்கணும், நடணும், அறுக்கணும், எல்லாம் கரெக்டாக நடக்குது. இப்போ சாப்பிட்றதுக்கு ஆள் தயாராக இருக்காங்க, கூப்பிட்டு வாங்குறாங்க. ஆனாலும் அந்த வேலையை நான் செய்யணும்ல. வேலை கொஞ்சமாக இருந்தால் எனக்கு நல்லது. நிறைய வேலையை நான் வச்சுக்கிட்டா பணம் வருதுன்னு வேலையை வச்சுக்கிட்டேன்னா பணத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கணும். நான் சந்தோஷத்துக்காக வேலை செய்ய முடியாது. 1.25 ஏக்கருங்கிறது என்னுடைய அடிப்படை தேவைக்கும் வேணும்னா இன்னொரு 10 பேருக்கு என் வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் ஜோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு 5 ஏக்கர் நான் வாங்கியிருக்கலாம். 60 லட்ச ரூபா செலவு பண்ணி வீடு கட்டினதுக்கு 5 ஏக்கர் நான் 10 ஏக்கர் கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த 10 ஏக்கருக்கு நான் வேலைக்காரன்.
1.25 ஏக்கருக்கு நான் முதலாளி. நான் நினைச்சா வேலை செய்வேன், இல்லாட்டினா வேலை செய்வேன். கொஞ்சம் வேலை தான் செய்யணும். ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்தா அது செல்ல பிராணிங்க. 100 ஆடு வளர்த்தீங்கன்னா நீங்கள் 100 ஆட்டுக்கு வேலைக்காரன். 5 ஏக்கர் வச்சிங்கன்னா 5 ஏக்கர் வாங்குறவங்க இருப்பாங்க, ஆடு வாங்குறவங்க இருப்பாங்க, உங்கள் நிலத்தில் விளையிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தோட விளைய வைக்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஆனால் நீங்கள் வேலையை விட்டு பிரிய முடியாது. உங்கள் வேலை வந்து உங்களை வேலை வாங்கிடும், நிலம் வேலை வாங்கிடும். அதெல்லாம் நிலம் தரிசாக கிடக்கும். வாங்கி சாப்பிட்றவங்களே இருந்தாலும் நீங்கள் பயிர் வைக்கணும், அறுக்கணும், பத்திரமா பாதுகாக்கணும், அது கொண்டு போய் சாப்பிட்றவங்கள்ட்ட கொடுக்கணும். பணம் கிடைக்கும். எனக்கு பணம் தேவையில்ல, அமைதியும் மகிழ்ச்சியும் வேணும், ஓய்வு வேணும். நான் வேணும்னா உழைக்கணும், இல்லாட்டினா வேலை நான் வேணான்னா வேலை செய்ய வேணாம். வேலைக்கு நான் அடிமை கிடையாது. சரியா? முதல்ல எனக்கு என்னுடைய சுதந்திரம் இருக்கணும். நினைச்சா வேலை செய்யணும், இல்லாட்டினா வேலை செய்யக்கூடாது. அதுக்காக பசி வந்தோன்னு சாப்பிட்றதுக்கு உணவு வேணும். அதுக்காக தான் அந்த 1.25 ஏக்கர். 1.25 ஏக்கரில் எல்லாமே விளையுது. 35 தென்னை, 200 வாழை, 20 முருங்கை, 5-6 நாரத்தை, எலுமிச்சை, கொய்யா, கொற்காப்புளி, நாவல், நெல்லி, சீத்தா, இலந்த, புளி, மா, பலா எல்லாம் இருக்குது. எல்லா காய்கறியும் இருக்குது. நிலமும் விளையுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வந்து நமக்கு போதுமானது. இதுக்கு மேலே வேணால் ஒரு சட்டை வெட்டி ஒரு தங்குற வீடு, அவ்வளோதான். அந்த வீடு 60 லட்சம் கட்டினது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு வந்து என்னை பெரிய ஆள் மாரி காட்டணும். எல்லாரும் குடிசையிலே வாழ்கிறாங்க. 50 வருஷம் வரைக்கும் நான் குடிசையில் தான் வாழ்ந்தேன். அங்கே தான் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தது. ஏன்னா எவனுக்கு நம்ம அடிமை கிடையாது, எனக்கும் யாரும் அடிமை கிடையாது. எல்லாரையும் சுதந்திரமாக வச்சுக்கணுங்க, அது ஒன்று. எல்லாரையும் அடிமையாக வச்சுக்கிறது வாழ்க்கை இல்லை. எல்லாரையும் சுதந்திரமாக வச்சுக்கணும். நீங்களும் எவனுக்கும் அடிமையாகக்கூடாது, நீங்களும் யாருக்கும் அடிமையாகக்கூடாது, நீங்களும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. அதுக்கு பேர் தான் சுதந்திரம். முட்டாளுவா வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் சுதந்திரத்துக்கு இலக்கணம். நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, யாரும் நமக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் சுதந்திரம். நம்ம யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது, நாமும் யாருக்கும் அடிமையாக போகக்கூடாது. அதுக்கு பேர் சுதந்திரம். சரிங்களா? அதுக்கு மேலே சுதந்திரத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கறது, தானும் சுதந்திரமாக இருக்கிறது, அது அடுத்த ஸ்டெப்பு. எல்லாருக்கும் சுதந்திரத்தையும் கொடுக்கறதுக்கான வலிமை உங்களுக்கு இருக்கணும். உங்களை சுதந்திரமாக ஆக்கிக்கிற வலிமை இருக்கணும். அதுக்கு பேர் வைக்கிட்டான் தமிழர் வளர்ந்து. நன்றி. நன்றி. நன்றிங்க.